சார், இன்னைக்கு நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முடி. ஏன்னா அதுதான் அவங்களுடைய அழகு அப்படின்னே சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் முன்ன இருந்ததுக்கும், அதாவது ஒரு 90s கிட்ஸ் வந்து அவங்களுடைய ஹேரை பார்த்ததுக்கும், இப்போ 2K கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ பிறந்த குழந்தைகள் அவங்களுடைய ஹேர் பார்க்கும்போது இந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல சார், அதுலேயே நம்மளால டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஈவன் 90s கிட்ஸ் அவங்களுடைய ஸ்கூல் டைமில் அவங்க ஹேரை பார்த்ததுக்குமே இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல ஏன் சார் இந்த டிஃப்ரென்ஸ் வருது? இப்போ தலைமுடி அப்படிங்கிறது ஏன் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம மருத்துவமனைக்கு நிறைய பேர் குழந்தையின்மை நோயோடு வருவாங்க. அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்த பிறகு எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். நிறைய குழந்தைங்க மண்டையில் முடி இல்லாமல் தான் வராங்க. நம்ம யோசிப்போம், அந்த காலத்து குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் வரும்போதே கருகருவென்று முடியோடு வருவாங்க. இப்போ வர ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாரையும் நான் பார்க்குறேன், ஃப்ரண்ட்லலாம் அவங்களுக்கு ஹேரே கிடையாது, பால்டாக தான் வராங்க. என்ன காரணம்னு பார்த்தோன்னா, முதல் காரணம் வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நம்முடைய தாயார் இருக்கக்கூடிய மனநிலை, உடல்நிலை, உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறி போச்சுமா. அந்த காலத்துலலாம் ஒரு பெண் கருவுற்று இருக்காங்கன்னு வரும்போது அந்த பெண்ணுக்கு 3வது மாதத்தில் செய்யக்கூடிய சடங்குகள், அப்புறம் அந்த வளைகாப்புங்கிறது கடைசியாக பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் பூச்சூடுதல்னு ஒரு விழா ஒன்று பண்ணுவாங்க. சொந்தக்காரங்கள்லாம் அந்த குழந்தைக்கு என்ன உணவு பிடிக்குங்கிற மாதிரி பார்த்து கேட்டு, நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், சிகப்பு நிறம்னு உணவுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து அதை சாப்பிட வைக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் நிறைய செய்வாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, உங்களோட ஹெல்த் பெட்டராக இருக்கணும், பாப்பா வயத்தில் இருக்கவங்களோட ஹெல்த் பெட்டராக இருக்கணும், அண்ட் பிறக்கும்போது குழந்தை எல்லா வகையான லட்சணங்களோடு ஆரோக்கியமாக பிறக்கணும்.